இந்த ஜாதகம் 7ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் சிறுமியின் ஜாதகம். 8ஆம் வகுப்பு போகப் போகிறார். இந்த ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு இவருடைய தாயார் நேரடியாக வந்து சந்தித்தார். அவர் கேட்ட கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் பலன்கள் சொல்லப்பட்டன. கிரக காரகத்துவங்களும் பாவக காரகத்துவங்களும் தெரிந்து கொண்டால் பலன்களை சுலபமாக எடுத்து விடலாம். அதற்காக உதாரணத்திற்கு இந்த ஜாதகம் சிம்பிளாக பார்ப்போம். மகர லக்னத்துக்குரிய 1-2 சனி 10ஆம் இடத்தில் ராகுவுடன், 3-12க்குரிய குரு 5ஆம் இடத்தில், 4இல் கேது, 12இல் சூரியன் உடன் 5-10க்குரிய சுக்கிரன் பரிவர்த்தனையில். தற்போது லக்னத்தில் உள்ள கிரகங்களை மட்டும் பார்ப்போம். 7ஆம் அதிபதியான சந்திரன் லக்னத்தில் உடன் 6-9க்குடைய புதன் திக்பலமாக இருக்கிறார். 4-11க்குடைய செவ்வாய் உச்சமாக இருக்கிறார். அந்த பெண்மணியிடம் கேட்டது, அம்மா, உங்களுடைய இந்த பெண் குழந்தை பள்ளியில் மற்ற மாணவர்களோடு சண்டையிட்டு வருகிறாரா? யாரையாவது அடித்து கொண்டிருக்கிறாரா? தெருவிலும் சண்டை வளர்க்கிறாரா? இதனால் உடன் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர் உங்களிடம் சண்டைக்கு வருகிறார்களா? இந்த குழந்தைக்கு வீரம் சம்பந்தப்பட்ட கலைகளில் ஆர்வம் இருக்கிறதா? கற்றுக்கொண்டிருக்கிறாரா? அந்த பெண்மணி தந்த பதில், ஆம், பள்ளியில் அடிக்கடி மாணவர்களுடன் சண்டைக்கு போகிறார். 5ஆம் வகுப்பு படிக்கும் தம்பியை ஒருவன் அடித்து விட்டான் என்பதற்காக அந்த +1 படிக்கும் மாணவனை ரோட்டிலேயே அடித்தாள். பெற்றோர்கள் என்னிடம் சண்டைக்கு வருகிறார்கள். என்ன பிள்ளை வளர்க்கிறாய் என்று கேட்கிறார்கள். அக்கா தம்பி இருவருமே கராத்தேவும் சிலம்பும் கற்று வருகிறார்கள் என்றார். லக்னத்தில் உள்ள சந்திரன் உடன் படிக்கும் மாணவர்களையும் நண்பர்களையும் குறிக்கிறது. 6 என்பது சண்டையை குறிக்கிறது. செவ்வாய் சண்டை வீரனாக காட்சியளிக்கிறான். ஆக இவர்தான் மற்றவர்களை அடிக்க வேண்டுமே தவிர மற்றவர்கள் இவரை அடிக்க முடியாது. 7ஆம் இடமும் 9ஆம் இடமும் அதன் அதிபதிகளும் பிற மாணவர்களின் பெற்றோரை குறிப்பது. அவர்கள் இந்த தாயிடம் சண்டைக்கு வந்தே தீர வேண்டும். புதன் பஞ்சாயத்துக்காரன் அல்லவா, பஞ்சாயத்து செய்ய வர வேண்டும். 4ஆம் அதிபதி வித்தைஸ்தானம். வித்தைஸ்தானத்தில் கேது உள்ளார். செவ்வாய் உச்சம் வேறு. கண்டிப்பாக வீர விளையாட்டு கலையில் கற்றே தீர வேண்டும். செவ்வாய் இளைய சகோதரம் மற்றும் 3ஆம் அதிபதி குரு பார்வை உள்ளது. அதனால் தம்பியும் கற்றுக்கொள்கிறார். 10ஆம் இடத்தில் லக்னாதிபதி சனி உச்சம் பெற்று ராகுவுடன் உள்ளதால் இவருக்கு இராணுவத்தில் சேர ஆசை கண்டிப்பாக நிறைவேறும் என்று சொல்லி அனுப்பினேன். ஆக எந்த ஒரு செயலையும் தீர்மானிப்பது கிரகங்களின் அமைப்பு தான், பாவக தொடர்புகள் தான்.